முதல்ல என்னோட நமஸ்காரம். அதாவது சந்தோஷத்தின் உச்சியில் திளைச்சு போய் உட்காந்துருக்கேன் நான். ஏன்னா எனக்கு அது நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆளுங்க நம்ம ஊர் கெடா எடுத்துட்டு குடலை கொண்டு வா, கறியை கொண்டு வா, மூளையை கொண்டு வா, ரத்த பொரியலை பண்ணு, என்ன உனக்கு சங்கம் கேட்குதான்னு கேட்குற ஒரு ஊரில் இந்த சங்க தமிழே அசர்ற மாதிரி பெண்கள் அப்படி மொத்தமாக பார்த்த உடனே இது அள்ளிராஜன் தானா, இது மீனாட்சி ஆட்சி தானா அப்படின்னு எங்களுக்கு புரிய வச்சவங்க அத்தனை பேருக்குமே முதல்ல வணக்கம். ரொட்டேரியன்ஸே ஒரு சின்ன குட்டி அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்கப்பா. நீங்க வேற லெவல் அரசாங்கம் இது. யாரும் எங்களுக்கு செய்ய வேண்டாம், நாங்க செய்யறோம், வீடு வீடா போய் செய்யறோம் அப்படின்ட்டு ஒரு ரொட்டேரியனையும் இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி. ஒரு 2 பெண்கள் சேர்ந்தாலே எனர்ஜி வரும். இத்தனை பெண்களும் நான் பண்றேன் நீ பண்றேன்னு அப்படியே ஒரு அட்டை கிட்ட ஒரு அம்மா அப்படி நாங்க பேசுவோம், நீ என்ன பேசு, நாங்க பேசுவோம், அதுதான் பதில. இத்தனை ஆட்டு பாவம் கிட்ட போய் கூட காட்டுது, பேசாதீங்க, பேசுறாங்கப்பா பேசுறாங்கப்பா, நாங்க பேசுவோம் நீங்க பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க நம்மளுக்கு தெரியும் சார். நீங்க என்ன பேசினாலும் எங்க நல்லதுக்கு தான் பேசுவீங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை தான் எங்க பழகுது. எங்களுடைய பெண்கள் வேற லெவல். ரோட்டரி சேவை ஒரு வீட்டுல இருந்து இல்ல, ஒரு நாட்டுல இருந்து இல்ல, ஒரு மனிதர்கிட்ட இருந்தா வரும். முதல்ல ₹1 கொடுறான்னா கூட அவன் நினைச்சா மட்டும்தான் அவன் பேங்க்ல இருந்து ₹1 கொடுக்க முடியும். இல்லாட்டி கொடுக்குறப்பா அப்புறம் கொடுக்குறேன், தட்டில் கூட காசு பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு கவர்னர் பிரசிடென்ட், நீயா நானா, நீ 10 லட்ச ரூபாய்க்கு சேவை பண்றியா, நான் 20 லட்சம், நான் அடுத்து வர கவர்னர் பிரசிடென்ட்டும் அதை விட நான் பெருசா பண்ணணும். அதாவது ஒருத்தரும் பெருசு 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 இன்னைக்கு இவ்வளவு பெருசு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிஃப்ட் எல்லாருக்கா தூக்கி கொடுக்குறாங்கன்னா வேற லெவல். மாமனார் மாமியார் வீட்டில் போய் நமக்கு விதிச்சாலும் பரவாயில்ல, எங்க ரொட்டேரியனுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அவ்வளோ ஹாப்பியா இருக்கு எனக்கு இன்னைக்கு. உண்மையிலேயே இந்த நாள் நான் மறக்கவே முடியாது. ஏன்னா வீட்டில் நிச்சயமா கேட்பாங்க, யாரை கேட்டு நீ ₹1,000 கொடுத்த, யாரு உங்கள் அப்பா வீட்டு காசான்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்க கேட்பாங்க. ஏன்னா நான்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன், நம்ம ஊரில் தான் வாழ்ந்தேன் நான், அதனால எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் மீறி எங்கள் ரோட்டரி மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை கோத்து இந்த ஒரு ஒற்றுமை. பார்த்தீங்கன்னா நான் என்னை ரிசீவ் பண்ண வரும்போதே பார்த்தீங்கன்னா 2 ஏஞ்சல்ஸ், 2 தாயார் அந்த பச்சை சாரி கணக்கு மீனாட்சி ஆட்சி தெரியுது, வாங்க வாங்கன்னு சொல்லும் போது அப்பா மனசார எனக்கு என் தாயே என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் இங்கே வந்த உடனே ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம ஒரு கலர் சொன்னேன், அந்த கலர் வேணாம், நான் வேறு கலர் தான் எடுப்பேன். நம்ம வீட்லேயே அப்படி பண்ணுவோம், எல்லாருமே நவகிரக மாதிரி தான் பேசுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் எனக்கு எல்லாருமே எனக்கு அப்படி ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி சாரீஸ், ரொம்ப அழகா, ரொம்ப யுனைட்டடா. நீ அந்த வேலையை பண்ணு. எனக்கு நான் 3 மணிக்கு எழுந்திருக்கிறவன், சாப்பிடலாம் 5 மணிக்கெலாம் ஏர்போர்ட் வந்துட்டேன். என்ன மோடியை எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு சரி எனக்கு பசி வண்டியில் எழுதுனே, அப்பா எனக்கு சோத்த போடுமா முதல்ல அப்படின்னு கொண்டு அத்தனை பேர் உட்காந்து என்னை கவனிச்ச விதங்கள் விருந்தோம்பல் சான்ஸே. இனிமே 6 ரோட்டரி அப்படின்னு ஆரம்பிச்சாலும் நான் நின்றுவேன் போல இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகான ஒரு செழிப்பா இருக்கு. யாருமே இங்க ஐயோ கூப்பிட்டாங்களே உட்காரணுமே தூங்கு மூச்சுத்தனமா இல்லாம எல்லாம் வெல் ட்ரெஸ்டா ப்ரெசன்டபிளா. உண்மையிலேயே மதுரையா இது சத்தியமா மதுரைக்குள்ளேயே நான் வந்திருக்கேன்றதே எனக்கு புதுசா இருக்குது. கிரேட், பீப்புள் ஆர் ரியலி கிரேட். அது ஒருத்தவங்க நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம். அதே மாதிரி கார்த்திக் சார் ரொம்ப அழகாக ட்ரீம் ப்ராஜெக்ட் சார். உங்கள் கனவு சார், உங்கள் கனவு நினைவாக்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க சார். உங்களை எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கனவுகளும் சேர்ந்தா ரோட்டரி மொத்த ரோட்டரியுமே மதுரை ப்ராசஸ் கிட்ட பிச்சை எடுக்கணும். அம்மா எங்களுக்கு எதாவது சொல்லுங்கம்மா, எங்களுக்கு எதாவது சொல்லுமா, நாமளும் எதாவது பண்ணுறோமான்னு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க போல இருக்குது. ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை அதில் ஒரு பிளாசம். அப்புறம் நெல்லையா இது நல்லவங்க யார் திறமைசாலிகள் சாதனையாளர்கள் அவங்கள பொறுக்கிட்டு கொண்டு அவங்கள சந்தோஷப்படுது. அதாவது தான் சந்தோஷம் தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி பார்க்குற ஒரே சங்கம் இந்த கிளப்பு ரோட்டரி கிளப் மட்டும்தான். நல்லாவே கிளப் பண்ணலாம், அவங்க கிளப்பு தான். ஏன்னா உண்மையிலே கை தட்டினா ஆயுஸ் கூட ஹார்ட் அட்டாக் வராதுன்றாங்க. ஏன்னா இப்போ யார் எல்லாருக்கும் பொசுன்னு வரணும், நல்லா தட்டுங்க. நான் பேசினாலும் தட்டுங்க.
ஒரு அழகான விழா. அதாவது இவங்க புரோட்டோகால் சொல்லும் போது எனக்கு காலையிலேருந்து புரோட்டோகால்லையே கேட்டு டென்ஷன் ஆகிட்டே வர என்னமா புரோட்டோகால் அது தெரியலையம்மான்னு. ஆனால் அதுக்கு என்ன அழகா அதை வந்து தெளிவுபடுத்தி நீட்டாக இதுக்கப்புறம் இவங்க ஐயோ என்ன பேச கூப்பிடலாம் இல்லாமல் எங்கேயோ இந்த தேவசேனா மேடம் கூட்டிகிட்டு வராங்க, அம்மா நீ வா வந்து மேடம் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒற்றுமையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர்லேயா இருக்கேன், நான் மதுரையிலையா இருக்கேன். ஏன்னா மதுரைனாலே நம்ம என்ன சொல்லுவோம், புரட்டி பேசுறது தான் ஊர் அப்படின்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் இல்லைம்மா, நானும் இந்த மதுரைக்காரி தான் நான் சொல்கிறேன். ஆனால் மதுரையே மாற்றுச்சுன்னா எங்கள் ரோட்டரி தான் சொல்கிறேன். நான் மதுரையே வந்து கண்ணு திறக்க வச்சுச்சு. நாங்கள்லாம் யார்ன்றத வந்து ரொம்ப அழகாக, ஏன்னா எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுத்ததே மதுரை தான், அது வேற விஷயம். ஆனால் சூப்பராக ஒருத்தரும் நீ நல்லவன், நீ இன்னும் பண்ண போற இதை முடிய போகுது, நான் பண்ணுறது இவ்வளோதான், நான் இன்னும் நிறைய பண்ணணும், நான் பண்ணாம விட்டதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே எல்லா தலைவர்களும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நீ சேர்ற இடம், நீ சேர்ற கூட்டம், இது எதுவுமே தானா சேர்ந்த கூட்டம் இல்லை, நல்லவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்த ஒரே கூட்டம் தான் இந்த ரோட்டரி கிளப்.